அனைவருக்கும் வணக்கம். இது கொங்கு ஜோதிட நிலையம், காடுவெட்டிப்பாளையம், கருமத்தம்பட்டி பக்கம், கோயம்புத்தூர் மாவட்டம். பாவ கர்த்தாரி யோகம். பாவ கர்த்தாரி யோகம் அப்படின்னா, 2 பாவ கிரகங்களுக்கு மத்தியில் ஒரு சுப கிரகம் இருந்தால் அதற்கு பெயர் பாவ கர்த்தாரி யோகம். இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்க. 23/2/1992 6:05 AM கோயம்புத்தூரில் பிறந்த ஒரு பெண்ணோட ஜாதகம். வயசு 34 +, 35, 34 வருஷம் 6 மாதம் ஆச்சு, 35 ஆக போகுது. 25 வயசுலேருந்து மாப்பிள்ளை வாட்டுக்கிறாங்க, ஆனால் மாப்பிள்ளையும் செட் ஆக மாட்டேது. இந்த பாவ கர்த்தாரி யோகம்ங்கிறது சனிக்கும் செவ்வாய்க்கும் இடையில சுக்கிரன் பாருங்க. சனி 18 டிகிரி, சுக்கிரன் 11 டிகிரி, செவ்வாய் 9 டிகிரி. அப்போ சுக்கிரன் போய் 2 மாபெரும் பாவக்கிரகங்களுக்கு மத்தியில் சிக்கிடுது. செவ்வாய் உச்சம், சனி ஆட்சி, கடுமையான அமைப்பு மத்தியில் சுக்கிரன் கெட்டு போச்சுனால சரியான பருவத்தில் தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விதி. இப்போ அது பாவகர்த்தரி யோகம் அப்படின்னு பேர். அது யோகம் அப்படின்னா யோகம் நடக்கூடாது. யோகம் அப்படிங்கிறதுக்கு இணைவு அப்படின்னு அர்த்தம். யோகம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் கிடையாது. சமஸ்கிருத மொழியில் யோகம் அப்படின்னா இணைவு அல்லது சேர்க்கை. இப்போ சுபகர்த்தாரி யோகம் அப்படிங்கிறது 2 சுபகிரகங்களுக்கு மத்தியில் ஒரு கிரகம் இருந்தால் அது சுபகர்த்தாரி யோகம். 2 பாவ கிரகங்களுக்கு மத்தியில் ஒரு கிரகம் இருந்தால் அது பாவ கத்தாரி யோகம். இப்போ கல்யாணம் ஆகாதுக்கு பாருங்கள், மறுபடி 7ஆம் வீட்டை சனி செவ்வாய் அதிரடி தாக்குதல். மாபெரும் 2 பாவர்கள் இணைந்து ஒரு பாவத்தை பார்த்தாங்கன்னா அந்த பாவம் முழுக்க வலிமை இழந்து போகும். மகர லக்கணம் 7ஆம் வீட்டை சனி செவ்வாய் நேரடியாக பார்த்து 7ஆம் பாவகம் முற்றிலும் செயலிழந்து போச்சு. 7ஆம் பாவக அதிபதி பாருங்க சந்திரன். சந்திரனுக்கு 10ல் நிஷ்பலம். 7ஆம் அதிபதி நிஷ்பலமாகி கூடவே அதை தைவரிய சந்திரனாக இருந்து அந்த சந்திரனை சனி 10ஆம் பார்வையை பார்க்குது. இப்போ சனி 18 டிகிரி, சந்திரன் 12 டிகிரி, 6 டிகிரிக்குள்ள சந்திரனுக்கு சனி பார்வை. இப்போ 7ஆம் பாவகம் முழுமையாக வலிமை இழந்து 7ஆம் அதிபதி சந்திரன் நிஷ்பலமாகி சனியோட பார்வையில் உட்கார்ந்து காரகனான சுக்கிரன் பாவ கத்தாரி யோகத்தில் மாட்டி இந்த கல்யாணம் ஆகாததுக்கு இது ஒரு மெயின் காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா சனி தசையில் சுக்கிரபத்தி நடக்குது. இந்த பொண்ணுக்கு சனி தசை சுக்கிரபத்தியெல்லாம் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்காது. ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது ஏற்கனவே அங்கே முழுக்க வலிமை அளந்துச்சு. அப்போ சனி தசையில் சூரிய புத்தி அடுத்தது சூரியன் தான் கல்யாணம் பண்ணி வைக்குமான்னு பார்த்தா சூரிய லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டில் இருந்த சூரிய குரு பார்வையில் இருந்தாலுமே சூரிய அட்டமாதிபதி. சனி தசை சூரிய புத்தியிலையும் கல்யாணம் நடக்காது. அடுத்து சனி தசையில் சந்திரன் புத்தியில் தான் கல்யாணம் நடக்கும். சந்திரன் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால அதுக்கு 2-3 வருஷம் ஆகும். அப்போது இந்த பொண்ணுக்கு 3 வருஷம் இருக்குது சந்திரனுடைய புத்தி வர்றதுக்கு. அதுக்கு 3 வருஷம். இப்போ 34 + 37 முடித்து 37 வயசுல தான் அந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் திருமணமே நடக்கும். இது பாவகத்தாரி யோகம் முழுக்க வேலை செய்யுது. இப்போ 7ஆம் பாவகத்தை சனி செவ்வாய் பார்த்து 7ஆம் அதிபதி அப்படிங்கிற சனி பார்வையில் இருந்தாலும் கூட சுக்கிரன் நல்லா இருந்திருந்தா இப்போ நடக்கிற சனி தசை சுக்கிரபத்தியில் அந்த 34 வயசுல கல்யாணம் ஆகிருக்கு. சுக்கிரன் கெட்டு போனதுனால தான் இந்த பொண்ணுக்கு 37 வயசுல தான் திருமணம் நடக்கும். நன்றி, வணக்கம். ஜோதிட ஆலோசனை தேவைப்படுவோர் 7826995544 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.